பார்த்தீங்கன்னா திடீரென்று காற்று வீசி கொண்டிருக்குது. வீட்டு காணிகளுக்குள்ளேயுமே இருந்து வெள்ளம் பாய்ந்து ஓடிக்கொண்டிருக்குது. உணவு தேவை இருக்கிறதா சொல்லப்பட்டது. அந்த அடிப்படையில் நாங்கள் ஒரு ஒழுங்கை செய்து கொண்டிருக்கும் போது நீங்கள் ஒரு கேட்டுட்டு சொன்னீங்கன்னா என்னென்ன தேவைன்னு பார்த்தா இப்போ அங்கே எல்லாரும் சேர்ந்துருக்கு. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் தர்சனாமிருத்தி பவனீசன். இன்று 27ஆம் தேதி 11ஆம் மாதம் 2024ஆம் ஆண்டு இலங்கையினுடைய பல பாகங்களில் தொடர்ச்சியாக மழை பொழிந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக வடக்கு கிழக்கும் இதனால் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்குது. கடந்த 25ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நகர தொடங்கியதாக சொல்லப்படுகிறது. அதற்கு முன்னமே மட்டக்களப்பு, அம்பாறை, அதை விட இன்னும் சில பகுதிகளில் மழை பெய்ததன் விளைவாக வெள்ளம் போட்டிருந்தது பல பகுதிகளில். இப்போ இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நகர தொடங்கியதுக்கு பிறகு பெரிய அளவில் மழை தொடர்ச்சி பெய்து கொண்டிருக்கு. எனக்கு நேற்று அதிகாலையில் இருந்து யாழ்ப்பாணத்தில் தொடர்ச்சியாக மழை பெய்து கொண்டிருக்கு விடாம. இன்றைய நாளிலையுமே இந்த காலை வேளையில இருந்து நாங்கள் தொடர்ச்சியாக மழை பெய்கிறத தான் பார்க்க முடிகிறது. இன்னும் மாலை வேளை வரைக்கும் இந்த மழை இப்படியே தொடரும். அதை விட நாளை மறுதினமும் இந்த மழை தொடர்ச்சியாக பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதாக பல இடங்களில் சொல்லப்பட்டிருக்குது. எனவே மக்கள் மிகுந்த அவதானத்தோடு இருக்க வேண்டியது மிக முக்கியம். ஏனென்றால் இது சூறாவளியாக மாறுறதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்கிறதா. பார்த்தீங்கன்னா திடீரென்று காற்று வீசி கொண்டிருக்குது. பெரிய அளவில் இந்த மழையால் நிறைய பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கி இருக்குது. நாங்கள் சில இடங்களுக்கு போகிறோம். இனி நாங்கள் இந்த மைக்கை பயன்படுத்த முடியாது. என்ன காரணம்னா நாங்கள் மலைக்குள்ளே நனைந்து சில வழிகளில் பயணம் செய்யும்போது இதுக்கான சந்தர்ப்பம் இருக்காது. எனவே அதே நேரத்தில் நாங்கள் ஒரு பொக்கணி என்ற ஒரு இடம் இருக்குது. அங்கே பெரிய அளவில் வெள்ளம் வந்திருக்குது. குறிப்பாக புத்தூர் வாதிரவத்தை என்ற பகுதி, அந்த போகிற பாதையெல்லாம் பெரிய அளவில் வெள்ளம் போட்டிருக்கிறதா சொல்கிறார்கள். நேற்றைய நாளில் நாங்கள் அந்த பகுதியால் போகும்போதே ஓரளவு வெள்ளம் இருந்தது. இன்றைய நாளில் பெரிய அளவு முழங்கால தாண்டி வெள்ளம் இருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. எனவே நான் சமூக வலைத்தளங்களை பார்த்து கொண்டிருந்த நேரத்தில் அங்கே உணவு தேவை இருக்கிறதா சொல்லப்பட்டது. அந்த அடிப்படையில் நாங்கள் ஒரு ஒழுங்கை செய்து கொண்டிருக்கும் போது பிறகு அவர்கள் தொடர்பு கொண்டு அங்கே ஏற்கனவே இன்னொரு வெறும் ஒழுங்கு செய்திருக்கிறதால பிறகு சாப்பாடு வீணாக போகும் என்று சொல்லியிருந்தார்கள். அந்த அடிப்படையில் நாங்கள் அந்த விடயத்தை தவிர்த்து இருக்கிறோம். இனி நாங்கள் இப்படி பயணம் செய்யும் போது எங்கெங்கேயாவது உணவு தேவையோடு இருந்தார்கள், அவர்களுக்கு உணவு எதுவும் கிடைக்கவில்லை என்றால் அதுக்கான ஒழுங்குகளை செய்து கொடுக்குறோம். இப்போ நாங்கள் இங்கே எங்களுடைய வீட்டில் இருந்து அப்படியே போகும். குறிப்பாக போகும்போது மடத்தடி பகுதி, அதை விட வாதிரவத்தை பகுதி, அதை விட வெள்ளம் தேங்கி நிற்கிற அந்த கிராமங்களுக்கு இப்போ நாங்கள் பயணம் செய்து அங்கே என்னென்ன மாதிரியான நிலவரம் இருக்குன்றதை இந்த காணொலியில் உங்களுக்கு தெரியும். இந்த பவனீசன் என்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். இப்போ நாங்கள் இங்கே இருந்து எங்களுடைய பயணத்தை தொடங்க போகிறோம். இந்த பகுதியில் பாருங்க வெள்ளம் பெரிய அளவில் போட இல்லை. கொஞ்சம் தூரம் போன பிறகு பாருங்க இப்படி வெள்ளம் போட்டு இருக்க மாட்டேன். சிறுப்பிட்டி, இது பிட்டியான பகுதி. பிட்டிக்குள்ளேயுமே சில பள்ளங்கள் இருக்குது. அதனால் அங்கே பள்ளத்தில் தேங்கி நிற்கும். மற்றபடி அதிக அளவில் வெள்ளம் இல்லை. பள்ளிக்கூட மைதானம் பாருங்க, இது வெள்ளம் தான். தேங்கி நிற்கிற இடங்களுக்கு போகும்போது வித்தியாசம் வர முடியும். இந்த பகுதியில் வெள்ளம் இல்லை. இந்த இடப்பக்கம் திரும்பி பாருங்க. இது கிராமஸ்தர்கள் அலுவலகம். வீதியை வெள்ளம் ஓடிக்கொண்டிருக்கு. இதெல்லாம் விட்டு போய் இந்த வீதியால் போய் மடத்தடியே கிடக்கும் வெள்ளம். நாங்கள் இதுவரைக்கும் பார்த்த வெள்ளங்களுக்குள்ளே இது அதிகமான வெள்ளம் என்று நான் நினைக்கிறேன். ஒவ்வொரு வீட்டு காணிகளுக்குள்ளேயுமே இருந்து வெள்ளம் பாய்ந்து ஓடிக்கொண்டிருக்குது. இனி பைக்கை ஸ்டார்ட் நிப்பாட்டாத மாதிரி பார்க்கணும். இது சிறுப்பிட்டியில் மடத்தடி வீதின்னு சொல்லுவார்கள். இப்படி போய் மடத்தடியில் இருக்குது. கடவுளே, ஆறு மாதிரி இருக்கு. ஆறுக்குள்ளால பயணம் செய்கிற மாதிரி இருக்கு. இந்த கடவுளே, ஸ்டார்ட் நின்றுச்சுன்னா சரி. இந்த வீதி நாங்கள் நாளாந்தம் பயணம் செய்கிற வீதியில் எப்படி வெள்ளம் போட்டுருக்கேன்னு பாருங்க. கடவுள்
கடவுளே, நாங்கள் இதுக்குள்ள தான் தாண்டி வந்திருக்கிறோமே. இந்த பகுதியால் போகுது பாருங்க, இங்கே வரணும். இந்த பக்கம் பாருங்க, அங்கால எவ்வளவு பெரிய அளவு வெள்ளம் போட்டிருக்கான்னு. இதெல்லாம் வயல் பகுதி, வயலே மூழ்கி போச்சுது பாருங்க. இதால் தான் தண்ணி போகுது. இது இப்போ சாதாரணமான வேகத்தில் போகிற மாதிரி இருக்கலாம் உங்களுக்கு. உதாரணத்துக்கு இந்த பையை போடுறாங்க, எவ்வளோ வேகமாக போகுதுன்னு பாருங்க தண்ணி. அந்த அளவுக்கு இந்த கிராமப்புறங்களில் இருக்கிற தண்ணி அப்படி இந்த பகுதியால் வந்து கொண்டு இருக்குது. நாங்கள் இப்போ இந்த இடத்துல இருந்து அடுத்ததாக பாதரவத்தை என்ற கிராமத்துக்கு போவோம். அதுக்கு பாதரவத்தை கிராமத்துக்கு போவோம் நாங்கள். இது புத்தூர். பாதரவத்தைக்கு போகிற வீதி. இந்த வீதியால் போக முடியாத அளவுக்கு வெள்ளம்னு சொல்லியிருந்தாங்க. ஒருக்கா போய் பார்ப்போம். அந்த கிராமத்துக்கு ஒருக்கா போய் வருவோம். பாருங்க, இந்த பகுதியில் எவ்வளோ வெள்ளம் உண்டு. நாங்கள் இப்போ பாதரவத்தை என்ற கிராமத்தில் நிற்கிறோம். இந்த பகுதியில் பெரிய அளவில் வெள்ள பாதிப்பு ஏற்பட்டிருக்குது. இந்த பகுதியில் நாங்கள் இப்போ இந்த வார சந்தியால் இடப்பக்கம் திரும்பி போனால் அந்த பொக்கணை என்ற கிராமத்துக்கு போகலாம். அங்கே எப்படி நிலவரம் இருக்குன்றதை பார்த்துட்டு வருவோம். எனக்கு நாங்கள் இருக்கிற மக்கள் வேறு இடத்துக்கு இடம்பெயர்ந்திருப்பார்கள் என்று நினைக்கிறேன். இதுக்கு மறுக்கா கேட்டு பார்ப்பேன். இந்த பகுதியெல்லாம் வயல் வெளிகள், இதெல்லாம் வெள்ளத்தில் மூழ்கி போயிருக்குது. சரி, இந்த வீதியால் கொஞ்சம் வேகமாக போவோம்.
வீட்டுக்குள்ளே வெள்ளம் போகாட்டியும் வெளியில் வர முடியாத அளவுக்கு பெரிய அளவு வெள்ளம் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. கொஞ்சம் தூரம் போயிடும். வெளியில் வர முடியாத சூழ்நிலை உருவாகியிருக்கு. கடைக்குள்ளேயே வெள்ளம் போட்டு மூட்டை கட்டி வச்சிருக்குது. இதுக்குள்ள இங்கே பாதை கிடக்குறது பாதை இதுதான் என்ன இதனால் பெரிய அளவு வெள்ளம் போட்டிருக்குது. இது வெள்ளம்னு சொல்லலாம், இது பெரும் கடல் மாதிரி இருக்குது. பெரிய அளவில் இந்த பகுதியில் பாதிப்பு ஏற்பட்டிருக்குது. சில வீடுகளுக்குள்ள தண்ணி போட்டுது. சில வீடுகள் கொஞ்சம் உயரமாக கட்டி இருக்கிறதால வெள்ளம் போகையில் பதிவாக கட்டிய வீடுகள்ல எல்லாம் வெள்ளம் தான். இதுக்கு அங்கால போக முடியாது, நாங்கள் திருப்புவோம். வெள்ளம் தான். ஏன்னா இப்போ திடீர்னு சமைச்சு செய்யறதுக்கான சந்தர்ப்பம் குறைவில்லை. என்னன்னா அங்கே அவர்கள் ஒழுங்கு செய்து கொடுத்தா அங்கே சமைச்சு சாப்பிடக்கூடிய மாதிரி செய்யணும்னா ஒழுங்கு செய்து கொடுக்கலாம். இல்லைன்னா இப்போ நாங்கள் இன்னைக்கு அதான் நான் வெளியே கேட்டுனால எல்லாத்தையும் கடையில் சரி சரி. அது அந்த மலைக்குள்ளே தான் நிற்கிறவண்ணா. இப்போ என்ன செய்வோம்? எத்தனை பேர் இப்போ 70 குடும்பம்னா சரியா எத்தனை பேருன்றக்கா கேட்டு அடிக்கிறீங்களா? பிரச்சனை இல்லை, செய்வோம். ஒருக்கா கேட்டு எனக்கு ஒருக்கா அடிச்சிங்கன்னா எடுத்து கொடுப்போம். இல்லைன்னா ஏதாவது சமைக்கிறதுக்கான ஒழுங்கு செய்யலைமெண்டாலும் செய்கிறேன், பிரச்சனை இல்லை. ஒருக்கா டக்குன்னு கேட்டுட்டு சொல்லுங்கள், எனக்கு வரைவாக உறுதிப்படுத்தி சொல்லுங்கள். ஏன்னாடா இப்போ நான் ஆதரவத்தில் கேட்டு எடுத்து முதல் வேணும்னு சொல்லிச்சினும் பிறகு சொல்லினும் வேறு ஒரு இடத்த ஒழுங்கு செய்யாது. அப்போ நாங்கள் அவர்கள்ட்ட இப்போ நான் ஏற்கனவே இன்னொரு தரம் தொடர்பு கொண்டு கேட்டு எடுத்து நான் சொன்னால் இங்கே நாங்கள் ஒழுங்கு செய்துட்டோம்ட்டு. அப்போ அப்படி ஒரு இது இருக்குது, வடிவாக உறுதிப்படுத்திட்டு சொன்னீங்கன்னா செய்வோம் வேணாம், அது பிரச்சனை இல்லை. சரி ஒரு டக்குன்னு அடியுங்க. சரி என்ன சரி சரி. இந்த அண்ணாக்கள் தான் சாப்பாடு சொல்லியிருந்தார்கள். ஆனால் இப்போ அவர்களுக்கான சாப்பாடு கிடைச்சிருந்தாங்க. கோப்பாயில் ஒரு இடத்துக்கு தேவையா அந்த அண்ணாவை கேட்டு சொல்லி சொன்னோம். இந்த மாதிரி எத்தனை பேருக்கு சொல்ல சொன்னால் பார்ப்போம்.
இருக்கிற இந்த பகுதி வந்து வாதரவத்தை. நாங்கள் எங்களுடைய வீட்டிலேருந்து பயணம் செய்து வந்த இடமெல்லாம் பார்த்துருப்பீங்க. பெரிய அளவு எல்லா இடமுமே வெள்ளக்காடாக இருக்குது. உண்மையிலேயே பெரிய அளவு இந்த பகுதி பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லலாம். நிறைய வீடுகளுக்குள்ள தண்ணி போயிருக்கு. சில வீடுகளுக்குள்ள தண்ணி போகையில் அவர்கள் வீட்டுக்குள்ளேயே முடங்கி போயிருக்கிறார்கள். ஓ சொல்லுங்க அண்ணா. ஓ சொல்லுங்க சொல்லுங்க. ஓ அண்ணா எங்கேயாவது எடுக்கலாமா? ஏன்னா இப்போ நீங்கள் இப்போ நான் விடிய அதுக்கு சமைச்சு கொடுப்போம்னு பார்த்தோன்னா இப்போ 11:30 ஆச்சு தானே. இனி சமைச்சு கொடுக்குறது சாத்தியப்படாது தானே. இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச கடைகள் எங்கேயாவது இருக்குதா? இருந்தாலும் என்னென்ன தேவைன்றதை வந்து பார்த்து வேண்டி தரலாம். இல்லைன்னா நாங்கள் சாப்பாடுனாலும் வேண்டி கொடுப்போம். ஓ நீங்கள் ஒரு கேட்டுட்டு சொன்னீங்கன்னா என்னென்ன தேவைன்னு பார்த்தா இப்போ அங்கே எல்லாரும் சேர்ந்துருக்க சமைச்சு சாப்பிடக்கூடிய வசதி இருந்தாலும் சரி, இல்லை அங்கே சமைச்சு சாப்பிட்ற வசதி இல்லைன்னா நாங்கள் கடையில் வாங்கி கொடுப்போம். ஒருக்கா கேட்டுட்டு அடிங்க. நாங்கள் இதுக்காக தான் பார்த்து கொண்டிருக்கோம். சரிண்ணா சரி சரி. நாங்கள் இப்போ ஒரு 400 பேருக்கு அளவான சமையல் செய்கிறதுக்குரிய பொருட்களை வாங்கி கொடுக்க போகிறோம். ஏன்னா இனி இப்போ திடீர்னு தான் தொடர்பு கொண்டு போய் இப்போ 12:30 ஆச்சு. இனி வந்து கடையில் போய் சாப்பாடும் 400 பேருக்கு ஒழுங்கு செய்கிறதுன்றது அவ்வளோ இலகுவான விடயம் இல்லை. எனவே அவர்களோட கதைச்சு நாங்கள் அந்த தேவைப்படுறவர்களோட அவர்கள் சொல்லியிருந்தார்கள், நீங்கள் பொருட்களை வேண்டித்தாங்க நாங்கள் சமைச்சு சாப்பிட்றோம்னு. அந்த அடிப்படையில் சோறு சாம்பார் செய்து சாப்பிட்றதுக்கான பொருட்களை வாங்கி கொடுக்க போகிறோம். உங்களுக்கு போய் வாரம். இப்போ நாங்கள் தேவையான பொருட்களை வாங்கியாச்சு. இந்த நேரத்தில் பசி தீர்த்து வேகமாக சாப்பிட்றது தான் நல்ல. அந்த அடிப்படையில் அந்த தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்தாச்சு. இப்போ நாங்கள் அந்த கொடுத்த இடத்துக்கு போய் மேலோட்டமாக பார்த்து கொண்டு வர போகிறோம். ஆனால் அதை காணொலியில் பதிவு செய்ய மாட்டேன். இது என்னுடைய பணத்தில் செய்திருக்கிறேன். எனவே இந்த காணொலியை பார்க்குற வெளிநாட்டில் இருக்கிறவர்களோ உள்ளூரில் இருந்து இப்படி ஏதாவது செய்யணும் யோசிக்கக்கூடியவர்கள் எனக்கு தம்பி யாராவது இனி தேவையண்டா எங்களை தொடர்பு கொள்ளுமோ நாங்களும் செய்கிறோம் என்று எனக்கு ஒரு எழுத்துலையோ குரல் பதிவிலையோ போட்டு விட்டால் யாராவது தொடர்பு கொண்டால் நான் உங்களோட தொடர்பு கொள்கிறேன். ஏன்னா தொடர்பு கொள்ளாமல் உங்கள்கிட்ட எந்த பணத்தை வாங்கி அதை சரியான உதவி கொண்டு போய் சேர்க்காட்டி அதை திரும்ப உங்கள்கிட்ட தரது நல்லது இருக்காது. எனவே நீங்கள் எனக்கு அனுப்பி விடுங்க. யாராவது தேவையுடையவர்கள் தொடர்பு கொண்டால் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். அடுத்தது இந்த காணொலியை பார்க்குறதுல யாராவது உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற ஊர்லேயோ அல்லது உங்களுடைய ஊர்லேயோ இதுவரைக்கும் உங்களுக்கு உணவு தேவை பூர்த்தி செய்யப்படையில் நீங்களும் வெள்ளத்தால் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறீங்கன்னா எனக்கு தெரியப்படுத்துங்க. நான் இந்த 2 பேரையுமே சேர்த்து அதற்கான ஒழுங்கை செய்தாரத்துக்கு முயற்சி செய்கிறேன். அடுத்தது இன்றைய நாளில் பின்னேரத்துக்குரிய இரவு வேலைக்குரிய சாப்பாடும் ஒரு பகுதியில் கேட்டிருக்கிறார்கள். எனவே அதையும் செய்து கொடுக்க போகிறேன். அது என்னுடைய பொறுப்பாக இருக்குது. எனவே எதிர்காலத்தில் யாராவது கேட்டால் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள்.